மைனர் இல்லையா அந்த பொண்ணு? இது கிரிமினல் அஃபென்ஸ் இல்லையா? 2 பேருமே மைனரு, ஒருத்தர் கூட மேஜர் கிடையாது. இதுல பெரியவங்க தான் புத்திமதி சொல்லணும். பெரியவங்களை விட்டு தெலுங்க. கம் டு த மீடியா சேனல்ஸ். மீடியா சேனல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுங்க அந்த ரீல்ஸ் போட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணீங்க, அது வரைக்கும் ஓகே. இந்த மாதிரி ஒரு உறவுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எல்லாரும் போய் ஏதோ பெரிய ஆணும் பொண்ணும் கல்யாணம் பண்ற மாதிரி, ஒரு பெரிய ஹீரோயின் கவர் பண்ற மாதிரி எப்போ பாத்தீங்க, எப்போ லவ் பண்ணீங்க, இந்த மாதிரி கேள்விகள் எப்படி கேட்க தோணுது? அதை தவிர சொல்ல முடியாது. என்னப்பா போய் படிக்கணும், அடுத்தது என்ன சார் பிளான் அப்படின்னா, நான் வேலைக்கு போறேன், வேலை கிடைச்சிருச்சா இனிமே தான் தேடணும். என்ன வேலை கிடைக்கும்? 12 வயசுல என்னங்க வேலை கிடைக்கும்? அத்தனோட பையனுக்கு எங்க வேலை கிடைக்கும்? இல்லை ரீல்ஸை நம்பி ஒரு வாழ்க்கை நடத்த போறாங்களா? இந்த காலத்துல இந்த சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட், இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் படிச்சு இவ்வளோ சர்டிபிகேட்டோட இந்த வெயில்ல அத்தனை பேரும் நடந்துட்டு இருக்காங்க வேலைக்காக. இங்க இந்த படிப்பு கூட முடிக்கல 2 பேருக்கும். அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாரு, ஏமா இதுக்கப்புறம் படிக்க போறியா, மேல படிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? அப்ப இல்லையா? ஒன்னு இது ரொமான்டிக்கா அந்த பையனை பாக்குது ஒரு பார்வை, அவர் தான் தீர்மானிக்கணுமா. அந்த அளவுக்கு உள்ள ஐக்கியமாயிட்டு இருக்காங்க 2 பேரும். இதெல்லாம் உடங்குங்க. இது வந்து ரொம்ப பேட் எக்ஸாம்பிளா இருக்கு. ஏன்னா வளர்ற குழந்தைங்க நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க, டீனேஜ் பசங்க. இதுக்கு வந்து இந்த மீடியா வந்து ஒரு ஆப்போசிஷன் தெரிவிக்கும். அவங்க பேரண்ட்ஸ் இல்லைனாலும் மீடியாவாவது ஆப்போசிஷன் தெரிவிக்கும்.